வணக்கம். இன்னைக்கு நம்ம he came by himselfக்கும் he came himselfக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்க போகிறோம். ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அவரே வந்தாருங்கிறது தானே அர்த்தம் அப்படின்னு நினைக்கலாம். பட் ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. he came by himselfனு சொல்லும்போது யாரோட உதவியும் இல்லாமல் அவர் வந்தார் அப்படிங்கிற அர்த்தமும் எடுத்துக்கலாம். அவர் கூட யாரும் வரல, அவர் தனியாக வந்தார், he came alone, அந்த அர்த்தமும் எடுத்துக்கலாம். அந்த அர்த்தத்தில் தான் நம்ம himself ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்னு பார்க்குறோம். பட் he himself came இல்லை he came himself இந்த மாதிரி சொல்லும்போது அந்த himself எம்ஃபட்டிக் ப்ரோனவுன். அர்த்தத்தில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவர் வருவார்னு நம்ம எதிர்பார்க்கல. see, he is somebody special. Maybe you didn't expect him to come. You thought he would send someone on his behalf. ஆனால் அந்த மாதிரி யாரையும் அனுப்பாமல் அவரே வந்தார். he himself came. he came himself அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை எம்ஃபசைஸ் பண்ண விரும்புகிறோம். அதனால தான் அதை எம்ஃபட்டிக் ப்ரோனவுன்னு சொல்கிறோம். ஓகே, திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ்.